காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். நம்ம கெஸ் படி இந்த கார்த்தி தான் சரவணாவை இருக்குமா? இல்லைன்னா சரவணாவை கொண்டு மறைச்சிட்டு கார்த்தி அவன் இடத்துக்கு வந்துட்டானா? அப்படி ஒரு வேளை வந்திருந்தா என்ன காரணமாக இருக்கும்? ஒன்று தேஜு, இல்லைன்னா சரவணாவோட சொத்து. இந்த ரெண்டும் தான் டார்கெட்டாக இருக்கும். நாளைக்கு விசாரிக்கிற விசாரணையில் எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். சொல்ல ஐஷு, தூங்கிட்டு இருந்த, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரி. இல்லை அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா மணி ஒன்றாச்சு, இன்னும் தூங்காமல் என்ன பண்ணுற? இல்லை ஐஷு, சரவணா கேஸ் தான். உனக்கே தெரியும், ஒரு கேஸை நான் கையில் எடுத்துட்டா அதை முடிக்காமல் எனக்கு தூக்கமே வராது. ரொம்ப குயிக்காக முடிக்கணும்னு நினைப்பேன். கரெக்டு தான், ஆனால் அதுக்காக இப்படி தூக்கத்துக்கு எடுத்துட்டு உட்காரணுமா என்ன? எவ்வளோ கோவம் இருந்தாலும் அதே அளவுக்கு உனக்கு என் மேலே அக்கறையும் அன்பும் இருக்குல்ல. டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிறோம். இனி இவன் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்னன்னு இல்லாமல் எனக்காக யோசிக்கிறல்ல. என்ன யோசிச்சுட்டு இருக்க? என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கு, அப்புறம் எதுக்காக டிவோர்ஸ்? அக்கறையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாத ஐஷு. நான் தான் முன்ன மாதிரி இல்லைல்ல, இப்போ ரொம்பவே மாறிட்டேன். அப்போதான் எனக்கு ஒர்க் டென்ஷன் அது இதுன்னு ஏகப்பட்டது இருந்துச்சு. இப்போ நான் எவ்வளவோ மாறிட்டேன்டி. தப்பு செய்யும் போதெல்லாம் கூட இருந்துட்டு இப்போ திருந்தி இருக்கும் போது சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட பேசினது ஏன் தப்பு தான். நான் தூங்குறேன். ஐஷு ஐஷு, ஒரு நிமிஷம். கேஸ் பற்றி ரொம்ப திங்க் பண்ணி ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்கு. கொஞ்ச நேரம் உன் கூட. என் கூட? இல்லை இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. கொஞ்ச நேரம் பக்கத்தில் இருந்துக்கிறனே ப்ளீஸ் ஐஷு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அப்செட்டாக இருந்துச்சுன்னா கண்ணை மூடி படுத்து தூங்கு, சரியாக போயிடும். ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு தெரியும் ஐஷு, நீ இன்னுமே என்னை லவ் பண்ணுறேன்னு. அதனால தான் நான் கிட்ட நெருங்கும் போது உன்னால் தடுக்க முடியலை. ஆனாலும் என்னை விட்டு பிரிய நினைக்கிற, அதுதான் ஏன்னு புரியலை. நீ காரணத்தை வாயை திறந்து சொன்னாலாவது என்னால் அதை சரி பண்ண முடியும். என்ன ஏதுன்னு தெரியாமல் உன்னை விட்டு பிரிய போகிறோன்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்கு ஐஷு. இப்போ கூட வாயை திறந்து என்ன ஏதுன்னு உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. ஆனால் கேட்டதும் நீ என்னை விட்டு விலகி போயிடுவ. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. நம்ம மேலே இவ்வளோ அக்கறையாகவும் இருக்கா, ஆனால் எதுக்காக டிவோர்ஸ் வாங்க போகிறான்னு யோசிச்சுட்டு இருக்க, அப்படி தானே? காரணம் சொன்னால் நீ உடஞ்சிருவேடா. உனக்கு அது தெரியாமையே இருக்கட்டும். இப்பவும் சொல்கிறேன், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அந்த காரணத்தினால தான் உன்னை விட்டு விலகியும் போகிறேன். ஐ லவ் யூ அனீஷ். லவ் யூ டு ஐஷு. ஹா, லவ் யூவா? ஆமாம், இப்போ தானே நீ சொன்ன. மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்ச் பண்ணுறான். நிழல் தேடிடும் மான்மையும் நிஜம் தேடிடும் பெண்மையும் ஒரு போர்வையில் வாழும் இன்பம் தெய்வம் தந்த சொந்தமா. என்னாயுள் ரேகை நீ அடி, என்னானி வேரடி, சுமை தாங்கும் எந்தன் கண்மணி என்னை சுரும்படி. உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ள வரை நான் ஒரு அடிமையடி. ஒரு நாள் தான் இருக்கு நம்ம மேரேஜ்க்கு. நினைச்சாலே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது தெரியுமா? ஏதோ புதுசாக நமக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி இப்படி சந்தோஷப்படுற. நமக்கு ஆல்ரெடி மேரேஜ் முடிஞ்சிருச்சு செல்லக்குட்டி. இருந்தாலும் எல்லார் முன்னாடியும் மேரேஜ் நடக்க போகிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? எங்கே நடக்காமையே போயிருமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை, இப்போ எல்லாம் கைகூடி வந்துருச்சு. மாமா தண்ணி எடுத்துட்டு வாங்களேன், விற்குது. அச்சோ, தனியாக விட்டுட்டு போயிட்டாரு. நமக்கு வேற நைட்டு தனியாக இருந்தால் பயமாக இருக்குமே. மாமா இருங்க, நானும் வரேன். என்ன குட்டிமா பின்னாடியே வந்துட்ட? நீ கிச்சனுக்கு வரதா இருந்தா நீயே வந்து தண்ணி எடுத்துக்க வேண்டியதானே? மாமா எனக்கு நைட்டு தனியாக இருக்கிறதுனா ரொம்ப பயம். ஏன் அப்படி? அதெல்லாம் ஏன்லாம் தெரியாது. இருட்டுனா எனக்கு ரொம்ப பயம். அதுவும் பேய் ஏதாவது வந்துருச்சுன்னா. இந்த காலத்துல பேயா? ஆமாம்மா, நான் கிராமத்தில் இருக்கும் போதெல்லாம் நிறைய பேய் கதை கேட்டிருக்கேன்.
எத்தனை பேர் நேரில் பார்த்துருக்காங்க தெரியுமா? சரி சரி, ஃபர்ஸ்ட் தண்ணியை குடி. தண்ணியை குடிச்சும் விக்கல் நிக்கல. குட்டிமா, எனக்கு ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வாங்க. நீங்களும் வாங்க. ஏய், இங்க தானடி நிக்கிறேன். இங்க இருந்து இங்க போறதுக்கு உனக்கு பயமா? போய் எடுத்துட்டு வாடி. இங்கே இருங்க, என்னை பார்த்துக்கிட்டே நிக்கணும். ம், மவளே இருடி உனக்கு. லூசா உங்களுக்கு இப்படி வந்து பயமுறுத்துறீங்க? எப்படி குட்டிமா, விக்கல் இப்ப நின்றுச்சு போல. அட ஆமா. இன்னமும் நிக்கலையா? இப்ப பார். மாமா விடுங்க. உங்களுக்கு கிஸ் பண்றதுக்கு நேரம் காலமே இல்லையா? அதுவும் கிச்சன்ல வச்சு. யாராவது வந்திருந்தா என்ன நினைப்பாங்க? புருஷன் பொண்டாட்டி கொஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. சோ சரி, முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணுவோம். காவியா, கோவப்படும் போது இன்னும் அழகா இருக்கு. அப்புறம் இழுத்து வச்சு இன்னொன்னு கொடுத்துட போறேன். போங்க மாமா, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? ஏண்டி, ஏன் பொண்டாட்டியை கிஸ் பண்றதுல எனக்கு என்ன வைக்கும்? ஆனா எனக்கு இருக்கு. இதெல்லாம் ரூமை தாண்டி வெளியெல்லாம் அப்ப ரூம்குள்ளனா ஓகே தானே? சரி சரி, வா போ. பாப்பா வேற பால் கழுதுட்டு இருக்கா. தேஜு, அச்சச்சோ மாமா, வெளிய அக்கா. அக்கா, உள்ள ரெண்டு ஜோடி பள்ளி சத்தம் போட்டுட்டு இருக்கு, உள்ள போக வேணாம். ஏய் வலி விடுறி, பாப்பாக்கு பால் காய வைக்கணும். நான் தான் அப்பவே சொன்னேன்ல. சரி வா, நம்ம அப்படியே கேஷுவலா போயிருவோம். சத்தத்தை கிட்ட பள்ளி ரொமான்ஸ் பண்ற மாதிரி தெரியலையே, வேற என்னமோ இருக்கு. ஐயோ அக்கா, உள்ள காவியாவும் அர்ஜுனும் தான் இருக்காங்க. ஹோ, அவங்க ரொமான்ஸ்க்கு நீ காவலா? இதுகளுக்கு ரொமான்ஸ் பண்றதுக்கு வேற இடம் இல்ல. நீங்க ஒரு புது டிஷ் ட்ரை பண்ணலான்னு வந்தேன். ஏஜு, உன் மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக தான் கேட்டரிங் கிளாஸ் சேர்த்து விட்டோம். அதுக்காக இப்படி அன்டைம்லலாம் வந்து குக் பண்றது ரொம்ப ஓவர். அக்கா, எப்பவும் மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக குக் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. மீனா அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு வந்தேன். ஓ சரி சரி. ஆமா, இவ்வளோ நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், இதுகளுக்கு இன்னுமா காது கேட்கல? வெளியே வருதுகளான்னு பாரு. இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு. என்ன பண்ண போறீங்க? ஐயோ திருடன் திருடன், யாராவது ஓடி வாங்க. ஐயோ திருடன். அக்கா சும்மா இருங்க. ஐயோ யாராவது வாங்க, கிச்சனுக்குள்ள திருடன். சோஃபியக்கா பாவம் அவங்க. அவன் ராத்திரி தூங்காம இதுகளுக்கு ரொமான்ஸ் பண்ற நேரத்தை பத்தியா? எங்க திருட? ஐயோ மாமா வாங்க, கிச்சனுக்குள்ள தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். கிச்சனுக்குள்ளயா? என்ன சோஃபிமா சொல்ற? பூட்டி இந்த வீட்டுக்குள்ள எப்படி திருட வருவான்? அப்படியே வந்தாலும் அவனுக்கு கிச்சன்ல என்ன வேலை? அதான் எங்களுக்கும் தெரியல. சோஃபியக்கா, ரெண்டு பேரும் பாவம். சும்மா இருடி. டேய், எவன்டா அவன்? வெளியே வாடா. எங்க வீட்டுக்குள்ள திருடனா? வெளியே வாடா. அங்கம், நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. டேய், இப்ப வெளியே வரப்போறியா? போலீஸ் கூப்பிடுவா. அர்ஜுன். என்ன தம்பி இந்த நேரத்துல கிச்சனுக்குள்ள? ஒன்னும் இல்லம்மா, தண்ணி குடிக்க வந்தேன். நீ தான் கிச்சனுக்குள்ள இருந்தியா? இது தெரியாம இவ திருடன் திருடன் ஊரே கூட்டிட்டா. ம், கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏன் மச்சான், கேட்டுட்டு தானே இருந்தீங்க? அப்போ உடனே வெளியே வர வேண்டியதானே? ஏன் இவ்வளோ லேட்டு? இது தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. உள்ள திருடன் இருக்கான். என்ன சோஃபிமா, அதான் அர்ஜுனே வெளியே வந்துட்டான், இன்னும் உள்ள திருடன் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல ஆண்டி, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. ஓ ஓ, இதுதான் விஷயமா? இப்ப புரியுது. அச்சா, ஏன் லேட் ஆச்சுன்னு இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஷோ சொன்னல, எல்லாம் உங்களால தான். வந்தமா தண்ணி குடிச்சோம்னு கிளம்பி இருக்கலாம். எனக்கு என்ன தெரியும் இப்படி எல்லாரும் வந்து நிப்பாங்கன்னு? எல்லாம் சோஃபியக்கா பார்த்து விட்ட வேலை. எப்படி மாமா, நான் சொன்னது கரெக்டு தானே? ரெண்டு திருட்டு கோழிகளும் மாட்டிக்கிச்சா? இதுக்குதான் கூப்பிட்டியாடா? இதுகளுக்கு வேற வேலை இல்லை. ஏங்க வாங்க போ. ஆமா, நானும் மறந்தே போயிட்டேன். கயல்குட்டி அழுதுட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் போய் பாலை காய வைக்கிறேன். இருங்கக்கா, நானும் வரேன். அப்புறம் அர்ஜுன், கல்யாணம் வேற, பேச்சுலர் பார்ட்டி ஏதாவது? ஏங்க? அச்சோ, நான் எதுவும் கேட்கலமா. ம், ஒழுங்கா உள்ள வாங்க. சே, மானமே போச்சு, எல்லாம் உங்களால தான். விடுடி, நம்ம ஃபேமிலி தானே. சரி குட்டிமா, நான் டெரஸ்ல இருக்கேன், நீ ரூமுக்கு போ. ஏன் அதெல்லாம் போக முடியாது. நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் நாட் அலோட். ஏய் என்னடி, பேச்சுலர் பார்ட்டி?
ஹலோ அர்ஜுன், பேச்சுலர் பார்ட்டி பேச்சுலர் தான் கொண்டாடணும், நீங்கள் கொண்டாடக்கூடாது. ப்ளீஸ் குட்டிமா, இன்னைக்கு ஒன் டே என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், அப்புறம் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் விக்கி, எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் ஜாலியாக. அதெல்லாம் ஒரு மண்ணு வேணாம், ஒழுங்கு ரூமுக்கு வாங்க. என் செல்ல குட்டியில் பட்டு இல்லை, என் தங்கம் இல்லை. இல்லை, ஏய் என்னடி, ஒரு தடவை, இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். சரி போங்க. ஏய் நிஜமாவா? ம், நிஜமாதான். என்ன கெஞ்ச விடாமல் உடனே சரின்னு சொல்லிட்ட? இதில் ஏதாவது உள்குத்து இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களோட சின்ன சின்ன ஆசைக்கு நான் வழிவிட்டா நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பீங்க, அதான். பாடுறா. எப்படியோ தேங்க்ஸ் குட்டிமா. என்னாச்சு காவியா, எதுக்காக இவ்வளோ அவசரமாக வர சொன்னேன்? ஆமாம், ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் என்னன்னு கேட்குறேன். எனக்கு ஸ்டேஷனில் தலைக்கு மேலே வேலை இருந்துச்சு, நீ அவசரமாக வர சொன்னியேன்னு விட்டு போட்டு வந்திருக்கேன். ஆமாம், உங்களுக்கு உங்கள் ஒர்க் முக்கியமா ஒய்ஃப் முக்கியமா? இது என்ன கேள்வி? ரெண்டும் தான். சே, ஐசக்கா உங்களை டிவோர்ஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை மாமா. ஏன் காவியா அப்படி சொல்கிற? என்ன, ஒரு பேச்சுக்காவது ஒய்ஃப் தான் முக்கியம்னு சொல்கிறீங்களா? சரி சொல்லு, என்ன விஷயம்? மேலே டெரஸில் அர்ஜுன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கா கூப்பிட்டேன்? பேச்சுலர் பார்ட்டியா? ஆனால் எனக்கு ட்ரிங்க் பண்ணுற பழக்கமே கிடையாதே. ஆனால் இதுக்காகலாம் நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்க கூடாது. ஸ்டேஷனில் எனக்கு வேலை இருந்துச்சு. ஆனால் உங்களெல்லாம் கூப்பிட்டு பாருங்க, என்ன சொல்லணும்? சும்மா ஃபன் பண்ணி பார்த்தேன் காவியா. நீங்கள் மண்ணு பட்டர் ஜாம்லாம் அப்புறம் பண்ணுங்க. அவர் ஃப்ளாட் ஆகிறதுக்குள்ளே ரூமுக்கு தூக்கிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரி சரி, கோவப்படாத. இன்னைக்கு எப்படியாவது வாயிலிருந்து உண்மையை வாங்கிடலாம். என்ன ப்ரோ, ஒரு ரவுண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கீங்க, ஸ்டாப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் அப்படியே சொல்றதுதான். அப்படியே குடிக்க ஆரம்பிச்சா நமக்கெல்லாம் கண்ட்ரோலே இருக்கிறது இல்லை. அப்புறம் மச்சான், சிஸ்டர் பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லு. கல்யாணம் வேற பண்ணிக்க போற. சக்கையே இல்லாத தேவதவ. பாடுறா, இப்பதான் தேவதை மாதிரி தெரியும். மேரேஜுக்கு அப்புறம் தான் தேவதையா இல்ல தேவையில்லாத ஆணியான்னு தெரியும். ஏய் அதெல்லாம் மற்றவங்களுக்குடா, பொண்டாட்டியை ரசிக்க தெரியாதவங்களுக்கு. எனக்கு அப்படி இல்லை, எனக்கு ஆள் எப்போவுமே தேவதை தான். அப்புறம் அர்ஜுன், உங்கள் அம்மாவை எப்படி ஏற்றுக்க போறியா இல்லையா? என்ன ப்ரோ, நல்ல மூடில் இருக்கும்போது இப்போ தேவையில்லாதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க, சும்மா இருங்க. ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு. தேவிக்கு அப்புறம் உன்னை பற்றி நீ எதுவுமே சொல்லவே இல்லை. எதுவும் லவ் கிவ்? சாச்சா ப்ரோ, நெவர். ஹேய் நடிக்காத. மீனாவும் நீயும், ஐயோ மீனா ஏன் ஆளு? அட ஆமாம்ல, அண்ணங்கூட ஊருக்கு வந்தப்போ நீங்களும் ரூட் போட்டுட்டு இருந்தீங்கல்ல. ஏய் என்னடா, மீனா உன்னை லவ் பண்ணுறாளா என்ன? என்ன ப்ரோ மொரட்டு சிங்கிள்னு சொன்னீங்க, இப்போ மீனாக்காக சண்டைக்கு வரீங்க? அதெல்லாம் அப்படிதான், அடிச்சு விடுறது. நல்ல பேச்சுலர் லைஃப்பை என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான் இருந்தேன். ப்ரோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, விக்கி உஷார் பண்ணிட்டு போயிடுவான். அட ப்ரோ நீங்கள் வேற. அப்படின்னா எங்களுக்குள்ள எதுவும் இல்லை, எப்போவுமே பியூர் ஃப்ரெண்ட்ஷிப். ஓ எப்படி? தோழலாம் தோழலாம் கனவு தோழலாம் 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 தோள்கடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும், அப்படியா? ஆ ப்ரோ, அப்படி கூட வச்சுக்கலாம். ஏய் சதீஷ் நண்பா, உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும். என்ன மச்சான்? என் தங்கச்சி அம்மு இருக்கால்ல, இப்ப ஏன்டா அவளை பத்தி ஞாபகப்படுத்துற? சரியான சைக்கோடா அவ. ஹேய் என் தங்கச்சியை பற்றி ஏன் முன்னாடி சைக்கோன்னு சொல்கிற? டேய், பின்ன என்னடா, தங்கச்சின்னு கூப்பிட்டாலே கத்துறா. ஆமாடா மச்சான், நீ அவளை தங்கச்சின்னு கூப்பிட்டா அவள் கத்த தான் செய்வா. ஏண்டா, ஃப்ரெண்டோட தங்கச்சியை தங்கச்சின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிட சொல்ற? ஏய் மச்சான், ஃப்ரெண்டோட தங்கச்சி தான், என் தங்கச்சி தான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவளுக்கும் ஒரு ஹார்ட் இருக்குல்ல, அந்த ஹார்ட்டுக்குள்ளே ஒரு மனசு இருக்கு, அந்த மனசுக்குள்ள நீ தான் இருக்க. என்னடா சொல்ற? அட ஆமாடா மச்சான், நீ தங்கச்சின்னு கூப்பிட்றதா அவளுக்கு கோவமே. முதல்ல அதை நிறுத்து. ஏன்டா, என் தங்கச்சிக்கு என்னடா குறைச்சல்? மச்சான், இது வரைக்கும் நீ என் கூடயே இருந்திருக்க, எல்லா நேரத்துலையும் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இப்போ கூட
எல்லாத்தையும் உதறிட்டு நான் இங்கே வந்துட்டேன். நீ தான் என் இடத்துல இருந்து பொறுப்பாக எல்லாத்தையும் பார்த்துக்கிற. அதான் அவளுக்கும் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். இங்கே பாரு, அவளை பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே சொல்லி மேரேஜ் பண்ணு. இல்லையா வேணாம் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி யோசிக்காமல் சொல்லிடு. தேவையில்லாமல் அப்படியே லீடு கொடுத்து அவள் மனசை கஷ்டப்படுத்திடாத. ம் சரிடா. ஏன் ப்ரோ, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது லவ் கிவ் இருந்துச்சா? இல்லை எல்லாருக்குமே நல்ல அட்வைஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கீங்க. எந்த ஒரு மனுஷனாலையும் இவ்வளோ பர்ஃபெக்டாலாம் இருக்கவே முடியாது. ஆனால் எப்படி நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கீங்க? எனக்கு என்னமோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் லவ் பண்ணி அதில் கீரதில் அசுக்க பெசக்கா ஏதாவது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சேச்சே, என் லைஃப்பில் எப்போவுமே காவியாவுக்கு மட்டும்தான் இடம். என் லைஃப்பில் முதல்ல வந்தது காவியா தான். ஏய் மச்சான், மற்றவங்க கிட்ட வேணா நடிக்கலாம், என்கிட்ட நடிக்க முடியாது. டீயா எந்த கணக்குல சேருவா? டேய் டேய், ஷ், அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத. அறா இருங்க, காவியா காவியா சிஸ்டர், ஹலோ ஹலோ வந்துட எதிர போடா, அப்புறம் அவ்வளோதான் என் கதி. டேய் மச்சான், சிஸ்டர் கிட்ட மறைச்சா வச்சிருக்க, இரு நாங்க ஓப்பன் பண்றோம். காவியா சிஸ்டர். இதுதான் கரெக்டான நேரம். அர்ஜுன் அப்படியே கூட்டிட்டு போயிடுவோம். அப்பதான் விஷயத்தெல்லாம் வாங்க முடியும். இல்லைன்னா ஃபுல்லாக குடிச்சு அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவாரு. ம் சரி காவியா. ஏய் காவியா, கதையை கேட்டியா? வாழு உனக்கு முன்னாடியே டீயான ஒருத்தைய லவ் பண்ணியிருக்காரு. உண்மையாவே வந்துட்டாளா? ஏய் காவியா, இவங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லடி. அவ தான் என்ன லவ் பண்ணா, நான் அவளை லவ்வே பண்ணல. ஆமிஸ்டி பொண்டாட்டி. காவியா, அர்ஜுனுக்கு ஏதோ பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கும் போலயே. அவர்லாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாரு. அப்படி இருந்திருந்தா என்கிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு. இது ஏதாவது சின்ன விஷயமா தான் இருக்கும். ஸோ இப்போ இது முக்கியம் இல்லை. உங்கள் விஷயத்தை ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம். ம் சரிடா. அர்ஜுன், ட்ரிங்க் பண்ணது போதும், வாங்க போகலாம். குட்டிமா குட்டிமா, இன்னும் ஒரே ரவுண்டு குட்டிமா. நீ போ, நான் வந்துடுறேன் ப்ளீஸ். வாங்க அர்ஜுன், சொன்னா கேட்க மாட்டீங்களா? இதுக்கு தான் அலோவ் பண்ணுறதே இல்லை. ஒழுங்கா எழுந்துச்சு வாங்க. ஏ என்னடி, நான் என்ன என்னைக்குமா கேட்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் தானே. இப்போ எழுந்துச்சு வர போறீங்களா இல்லையா? சரி சரி இரு, ரொம்ப கோச்சுக்காத. வரேன். ம் பாடுறா, இப்பவே எப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறான்னு. நான் மட்டும் இல்லை விக்கி, எல்லா புருஷனும் பொண்டாட்டிக்கும் அடங்கி போய் தான் ஆகணும். சரி, பேசினது போதும், வாங்க. ஓகே பாய் காய்ஸ். சோ வாங்க. ச்சே, பாவைய மச்சான் நிலைமை. லைஃப்ல ஒய்ஃப் வந்துட்டா டைட்டா தான் இருக்கணும். டைட்டான பொண்ணை பார்த்தாலும் ஸ்ட்ரைட்டா தான் நடக்கணும். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா கெஸ்டா தான் நடத்தணும். ஓ மேல தப்பிலாட்டியும் சைலண்டா இருக்கணும். லா பண்ணிக்கோங்க, நான் அர்ஜுன் கிட்ட அப்படி நைஸா போட்டு வாங்குறேன். ம் சரி காவியா. எப்படியோ இன்னைக்கு ட்ரிங்க் பண்ணிட்டாரு. சரி, ஆரம்பிப்போம். என்ன குட்டிமா, அப்படியே என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க? ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? சதீஷ் சொன்னானே டீயா. குட்டிமா அப்படிலாம் எதுவும் இல்லடி, அவ தான் என் பின்னாடி சுத்துனா. ஒரு நாள் நைட் அவ கூட என்ன பண்ணீங்க சொல்லுங்க அர்ஜுன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அவ கூட இருந்தேன் அவ்வளோதான், ஆனால் ஒன்றும் இல்லை. அர்ஜுன் பொய் சொல்லாதீங்க, என்ன பண்ணீங்க? ஐயோ குட்டிமா, அதான் சொல்கிறேனே, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. ஐயோ காவியா, இப்போ இது முக்கியம் இல்லை, அனீஷ் மாமா மேட்டர் தான் முக்கியம். அதை மெதுவாக ஓப்பன் பண்ணுவோம். தேவையில்லாமல் கோவப்பட்டு காரியத்தையும் கெடுத்துடக்கூடாது. என்ன இவ இப்போ தான் மறைச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ உடனே இப்படி சிரிக்கிறா. குட்டிமா என்னாச்சு உனக்கு? திடீர்னு மறைக்கிற, திடீர்னு சிரிக்கிற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. சரி மாமா, நீங்களும் நானும் பெஸ்ட் கப்பிள்ஸ் தானே? ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னா? வேர்ல்டுலேயே பெஸ்ட் கப்பிள்ஸ் நாங்கள் தான். சுச்சு கத்தாதீங்க, யாராவது வந்துட போகிறாங்க. குட்டிமா, உன்னை பார்த்ததும் எனக்கு ஒரு பாட்டு தோணுது, பாடவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் மட்டும் போதும். கேள்வி கேட்க போறியா? நீ என்ன போலீஸா?
இல்லை வக்கீலா? என்னை இப்படி விசாரிக்கணும்னு சொல்ற? நோ 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 நோ. இது பெட்ரூம். இங்கே நான் வச்சது தான் சட்டம். கடவுளே, இன்னைக்கு இவரை எப்படி சமாளிக்க போறோம்? அர்ஜுன், நான் சொன்னா கேப்பீங்கல்ல? ம்ஹும். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். ஒரே ஒரு சாங் பாடுறேன், அதுக்கப்புறம் நீ சொல்கிறத கேட்குறேன். முடியாதுன்னா விடவா போறீங்க? சாரி. பாடுங்களே கேட்போம். கண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா, மஞ்சத்தில் உறங்கும் போது சினுங்க மாட்டேனா. கண்ணே நீ கொலுசல்ல, கண்ணோடு மணியானாய், அன்பே நான் உறங்கும் போது உறங்க மாட்டாயா? தப்பு செய்ய பார்த்தால் ஒப்புக்கொள்வாயா? மேலாடை நீங்கும் போது வெக்கம் என்ன முந்தானையா? ரைட்டு காவ்யா, லீடு வேற பக்கமா போகுது, ரூட்டை மாத்து. நம்ம கதையை கேட்க சொன்னா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பாட்டுக்கு லீட் கொடுத்து பாடிக்கிட்டு இருக்கா. ம் அதான் பாடிட்டீங்கல்ல, இப்போ நான் கேட்கவா? ம் கேளு, ஆனா பக்கத்துல வந்து கேட்குறியா? ஷபா, குட்டிமா, உன் கண்ணுமும் என் கண்ணுமும் உரசிக்கிட்டு இருக்கு. குட்டிமா, அப்படியே ஜிவ்வுன்னு இருக்குடி. என்னது ஜிவன் இருக்கா? அதெல்லாம் உனக்கு புரியாது, அது அப்படிதான், அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கு. எனக்கு புரியவே வேணாம். சரி, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆ கேளு, என்ன வேணாலும் கேளு. அந்த நிலா வேணுமா? வாங்கி தரேன். உன் காலடியில் கொண்டு வந்து வைப்பண்டி. எங்க போய் வாங்கிட்டு வாங்க. ஏய், ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதுக்காக நிலாவை தூக்கிட்டு வர முடியுமா? லவ் வந்துட்டா போதும், அப்படியே வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டி விட வேண்டியது. ஆமா, ஒரு புருஷன் முன்னாடிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது, அப்படித்தானே? ஆமா, எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. ஆனா ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடலாம். விளையாடுவோமா? ஆ, அதெல்லாம் அப்புறம் விளையாடுவோம். இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்போ நீங்களும் என்கிட்ட எதையும் மறைக்க கூடாதுல்ல? நான் என்னத்தை மறைச்சேன்? நான் எதையும் மறைக்கலையே. ஐசக்கா விஷயம் ஆதி அந்தமும் மறந்து உன் அருகில் கரைந்து நான் போனேன். ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்து அர்ஜுன், உங்களைதான். நான் ஆ என்ன சொல்லிட்டு இருந்த? அப்ப நான் சொன்னது நீங்க கவனிக்கலையா? இல்ல குட்டிமா, உன் கண்ணு குட்டி குட்டியா ரொம்ப அழகா இருக்கா. அதை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு நீ பேசுனது கவனிக்கவே இல்லை. ஐயோ, இவர்கிட்ட எப்படி விஷயத்தை வாங்குறது? சும்மா நம்ம ஏதாவது பேசினா வேற ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காரு. குட்டிமா, இவ்வளோ நேரம் நீ என்னமோ பேசிக்கிட்டே இருக்க. நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு நம்ம மேரேஜ்க்கு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன? இதே மாதிரி தான் இருக்க போறோம். இதே மாதிரி இருப்போமா? சீச்சி, மேரேஜ்க்கு அப்புறம் ஒன்று இருக்குல்ல. என்னது? அதான் குட்டிமா, அது அது எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. ஏய், வெக்கமா? நான் வேணா என்னன்னு தெரியப்படுத்தவா? சீ, போடா. பாடுறா என் தங்கத்துக்கு வெக்கத்தை. ஏய் காவியா, டைவர்ட் ஆகுறடி. மாமா ப்ளீஸ், மாமா கொஞ்சம் நிதானமா நான் பேசுறதை கேட்டு பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ். சிச்சி, என் குட்டிமா என்ன ப்ளீஸ்லாம் கெஞ்சக்கூடாது. நீ என்னன்னாலும் கேளு, மாமா சொல்கிறேன். ஐசக்காக்கு என்ன ஆச்சு? எதுக்காக டிவோர்ஸ் கொடுக்குறாங்க? ஓ அதுவா? மாமா அழுகுறீங்களா? பாவண்டி அண்ணி, அவன் என்ன பண்ணா தெரியுமா? என் அண்ணி எவ்வளோ தைரியமானவங்க தெரியுமா? எவ்வளோ போல்டு தெரியுமா? உண்மையாகவே சொல்லணும்னா காவியா, என் அண்ணிய என் மனசில் அப்படியே அந்த இடத்துல வச்சுருக்கேன். அவங்க என் அம்மாவுக்கு சமம்னு வெறும் வார்த்தையாலலாம் சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேன். ஐயோ மாமா, ஃபீல் பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணாமல் சொல்லுங்க, அதுதான் எங்களுக்கு தெரியுமே. இல்லை குட்டிமா, உனக்கு நிறைய விஷயம் தெரியாது, தெரியவே தெரியாது. பாவம், அவங்க ரொம்ப பாவம். இங்கே வந்ததுலேருந்து அவன் என்னைக்கு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டானோ அன்னையிலேருந்து சைக்கோ மாதிரி ஆயிட்டான். அனீஷ் மாமாவை சொல்கிறீங்களா? அந்த எருமை கடை தான், அவனே தான்.
அந்த நாய் தான். என்ன இருந்தாலும் உங்கள் அண்ணன், இப்படிலாம் திட்டாதீங்க. உனக்கு அவனை பற்றி தெரியாது காவியா. அவன் எப்படி நடந்துக்கிட்டான் தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் வார்த்தையாலேயே கொல்லுவான். ஆனால் அண்ணி ஒரு நாள் கூட அவனை விட்டு போகணும்னு நினச்சதே இல்லை. ஏன்னா அவ்வளோ லவ் பண்ணாங்க. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? அந்த டாக்டர் இருக்கார்ல சரவணா, அவருக்கு உடம்பு முடியல. அதனால அண்ணி வருத்தமாக இருந்தாங்க. ஆனால் அப்போ கூட இந்த சைக்கோ எப்படி கஷ்டப்படுத்தினான் தெரியுமா? நினைக்கும் போது சிரிக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், சண்டை போடணும். இவன் நினைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க என்ன மனுஷியா இல்லை மெஷினா? ஆனால் மாமா ஏதோ ஐசக்கா மேலே உள்ள உரிமையில் அப்படிலாம் நடந்திருப்பாரு. என்ன உரிமை? ஒரு பொண்ணை அடித்து கஷ்டப்படுத்துறதா? உரிமை இருக்குதான். தப்பு பண்ணால் கூட அடிக்கலாம். ஆனால் தப்பே பண்ணாமல் எதுக்காக அண்ணி அடி வாங்கணும்? ஆவும் என் அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஆமாம், யூஸ்வலாகவே புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுலாம் சாதாரணம் தான். அதுவும் மேரேஜ் ஆகி கொஞ்ச நாளில் இது எல்லாருக்கும் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயந்தான். கரெக்ட், ரொம்ப கரெக்ட். அதனால தான் அண்ணியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவனை ரொம்பவே புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இவன் நம்ம பொண்டாட்டி தானே, இவன் எங்கே போயிட போகிறான்னு நினச்சிக்கிட்டு அவன் அளவுக்கு அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டான். அது தப்பு தானே? சரி, அதுக்காகவா டிவோர்ஸ் கொடுக்க போகிறாங்க? இல்லை குட்டிமா, ஒரு நாள் சரவணாவும் அண்ணியும் பார்க்கில் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அவன் கூட இருக்கிற போலீஸ் எவனும் தப்பாக பேசியிருக்கான். ஒரு நல்ல புருஷனாக இருந்தால் இவன் என்ன பண்ணியிருக்கணும்? இவன் அவங்கள சத்தம் போட்டிருக்கணும். நேராக வீட்டுக்கு வந்து அண்ணியை பல்லார்னு ஒரு அடி. பாவம் தெரியுமா அண்ணி? அன்னைக்கு தான் அண்ணி. அன்னைக்கு என்னாச்சு? இதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஆனால் நீ என் மேலே கோவப்படக்கூடாது, என் மேலே சந்தேகமும் படக்கூடாது. ப்ராமிஸ்? ஆமாம், அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் உங்களை என்றைக்குமே சந்தேகப்பட்டு பேசிட மாட்டேன். இது உங்கள் மேலே ப்ராமிஸ். ம் ம் சரி குட்டிமா, சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேளு. அவன் அவன் ஒரு கொலைகாரன். மாமா புரியல, தெளிவாக சொல்லுங்க. 3 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவனுக்காகவே வாழ்ந்த பொண்ணோட மனசை, கனவை, சந்தோஷத்தை சிதைச்சவன் கொலைகாரன் தானே. இதுக்கப்புறம் அன்னைக்கு சந்தோஷம்னு ஒன்று இல்லவே இல்லாமல் பண்ணிட்டான். மாமா எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்க. பாவம் அண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூ அடுத்த வீடியோவில் வரும். என்னடா திடீர்னு எதுக்காக வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி நேற்று ஒரு கமெண்ட் வந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. என்ன கமெண்ட் தானே பார்க்குறீங்க? இப்போ ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. தேங்க்யூ சிஸ், உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ லென்த்தியான கமெண்ட். இதை பார்த்ததும் அப்படியே ஹாப்பினஸ்ல என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொன்னேன். நேற்று ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதனால தான் இந்த சந்தோஷத்தை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். தேங்க்யூ மகா சிஸ். ஸ்டார்டிங்லேருந்து என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், ஸ்டார்டிங்கில் ஸ்கிரிப்ட் வைஸ் எடிட்டிங் எல்லாமே கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் அந்த நேரத்தில் என்னோட மைண்டை வேற ஒரு பெரிய விஷயத்துலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் சும்மா பண்ண ஆரம்பித்தேன். அதனால என்றைக்குமே கமெண்ட், லைக், வியூஸ் இதை பற்றிலாம் ஒரு நாள் கூட நான் யோசிச்சு கவலைப்பட்டதே இல்லை. சும்மா என் மைண்ட் டைவர்ட் பண்ணுறதுக்காக வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஒவ்வொருத்தராக கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்கிரிப்டை பற்றின ஐடியாவே வந்துச்சு. ஸோ ரெகுலராக கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப 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 தேங்க்ஸ். கீப் லவ்விங்.